ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான பரோட்டா சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய், 50 கிராம் பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை 3 கிராம்பு, ஏலக்காய் 3, கல்பாசி சிறிதளவு, 1 ஸ்டார் பூ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15 சேர்த்து வதக்கிக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைக்க தான் போகிறேன், அதனால் லைட்டாக வதக்கினாவே போதும். 3 நார்மல் சைஸ் தக்காளி அதில் சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த தக்காளியை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி சாரில். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சால்னாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த அரைச்சி சேர்க்கறதுனால தான். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 100 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் கூட ஊற்றினா தான் சால்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்ச தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது சால்னா. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் சமைப்பாங்க, சால்னா செய்வாங்க. சுட சுட டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். புதினா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்கிக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பரோட்டாவை நானே வீட்டில் செஞ்சது. வீட்டில் எப்படி ஈஸியாக பரோட்டா செய்கிறதுன்னு சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.